ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வீட்டில் வந்து கொஞ்சம் மாடுலர் கிச்சன் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் பேக் டு பேக் ஒர்க் இருந்ததுனால கண்டினியூஸாக என்னோட வீடியோஸ் ஷூட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஸோ இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், லாங் வீடியோஸ் வந்து போட முடியல அதனால அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட ஆரம்பிச்சிட்டேங்க. பட் அதுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 2 இயர்ஸாக நான் வந்து கஷ்டப்பட்டு அஃப்கோர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு மானிட்டைசேஷன் வாங்கி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாமே வாங்கியுமே பட் இப்போ வந்து ரீச் வந்து ரொம்பவே கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதனால உங்கள் கூட வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு பர்சனலாக வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ 10K சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே வியூஸ் வந்து நிறைய ரொம்பவே லோ ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. கம்மியாக ஆயிடுச்சு தான். ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது பிடிச்சிருக்கு, என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா என்னோட வீடியோ வந்து நல்ல ரீச்சும் இருக்கும். அண்ட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வ்ளாக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசைக்கு சாம்பார், காலையில் வச்ச சாம்பார் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மீல் மேக்கர் வச்சு நான் வந்து ஒரு கீமா மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து மீல் மேக்கர் சுத்தமாக பிடிக்காது. பட் அன்றைக்கி வந்து மீல் மேக்கர் வச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செய்யவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னோடய பாப்பா வந்து நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் அந்த ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி எடுத்த விலாகு. நியூ இயருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சன் வந்து மாடர்ன் கிச்சனாக மாற்றியாச்சு. ஸோ அந்த விலாகும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து 1 by 1 போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டு கிச்சன் எப்படி இருந்தது, எப்படி இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்றதை கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் மாடர்ன் கிச்சன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ளாரியே காலையில் வந்து சீக்கிரமாக டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் வந்து காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தோம். ஸோ கிச்சன் வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு ஓவராலாக உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது. ஸோ ஓவராலாக கிச்சன் டூர் கூட இது வரைக்கும் நான் போட்டதில்லை. பிகாஸ் நான் வந்து சரி ஃபுல்லாக நம்ம வீடு வந்து மாடுலர் கிச்சன்லாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோம் டூர் போட்டுக்கலாம், கிச்சன் டூர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்து இருந்ததுனால நான் கிச்சன் டூர் கூட இது வரைக்கும் நான் போட்டதில்லை. ஸோ கிச்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் திங்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து எடுத்து வச்சிட்டோம். இன்னொரு பெட்ரூமில் வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ எடுத்து வைக்கிற வரைக்கும் எதுவும் தெரியல. பட் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக கச்சன்னு இருந்தது. இதெல்லாம் எப்படா நம்ம திரும்ப அழகாக ஷிஃப்ட் பண்ண போகிறோன்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, முதல்ல இந்த வேலையை முதல்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காலி பண்ணியாச்சு. ஸ்டவ் மட்டும் அங்கேயே இருந்தது. அதை வந்து எடுக்க தேவையில்லை, அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சிங்கில் கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, அது அந்த இடத்துல எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. அண்ட் அவங்களும் வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அதில் போடுற கிச்சன், மாடுலர் கிச்சன். ஸோ நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ்னால் நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வந்து காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சன் வந்து போடுறதுக்கு முன்னாடி, இந்த மாடுலர் கிச்சன் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கபோர்டு அளவு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் நாங்கள் எப்படி இந்த மாடுலர் கிச்சன் வந்து சூஸ் பண்ணோம், அலுமினியம் வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாடுலர் கிச்சன் போடணும்னு நினைச்சப்பவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதில் போடணும், அதாவது வுட்லையா, யூபிவிசிலையா, இல்லை வந்து அலுமினியத்திலையான்னு பார்க்குறப்போ எங்களுக்கு அலுமினியம் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பிகாஸ் என்னோடய அம்மா வீட்டில் வந்து யூபிவிசியில் போட்டிருந்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அலுமினியம் போகலாம். அது மட்டுமே இல்லாமல் அலுமினியம் மாடுலர் கிச்சன் போட்டு அதில் வந்து ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது ட்ராபேக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்போ எனக்கு அலுமினியம் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால அலுமினியம் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து
கூகுளில் வந்து டைப் பண்ணோம் அலுமினியம் மாடுலர் கிச்சன் இன் சேலம்னு சொல்லிட்டு டைப் பண்ணப்போ இவங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே இருந்தது. அதுவும் ஸ்டார் வந்து ஒரு 5 ஸ்டார் நல்லாவே ரேட்டிங்லேயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணோம். இவங்களது மட்டும் இல்லாமல் சேலத்திலே ஒரு 4-5 பேர்கிட்ட பேசணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அலுமினியம் போடுறது இல்லை, ஃபுல்லாக யூபிவிசி வுட்டில் தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சேலத்தில் இருக்கவங்க யாருமே அலுமினியம் வந்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த மெர்லாக்னு சொல்லிட்டு இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருந்து அவங்க வந்து எங்ககிட்ட பேசினாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே சேலத்தில் இருக்கவங்கக்கிட்ட வந்து சொல்லி ஆள் வீட்டுக்கு அனுப்பி மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லி அவங்க வந்து அங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து யூபிவிசி இல்லைன்னா வந்து வுட்டில் தான் வந்து போடுற மாதிரி இருக்கிறனால சேலத்தில் வந்து அலுமினியம்னு யாருமே வந்து வச்சுக்கிறது இல்லை, போடுறதும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சேலத்தில் வந்து அலுமினியம் கிச்சன் வந்து போட்டு அதை வந்து வீடியோ போடுறது வந்து சப்போஸ் ஒரு வேளை என்னோட வீடியோவாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வேறு யாராவது அலுமினியம் கிச்சன் போட்டிருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அலுமினியம் கிச்சன் போட்டு அதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு அப்படியே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டு தான் போகிறாங்களே தவிர இதை வந்து நம்ம சப்போஸ் வேறு வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகுறோம், இன்கேஸ் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம கழட்டி கொண்டு போய் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஃபெசிலிட்டி வேறு எதுலேயுமே கிடையாது, வுட்லேயுமே வந்து கிடையாது, அண்ட் யூபிவிசிலையுமே அந்த மாதிரி பண்ண முடியாது, அலுமினியத்தில் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அலுமினியம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளாஸியாக இருக்குங்க. நமக்கு வந்து அவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. வுட்லேயும் சரி யூபிவிசிலையும் சரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பார்க்கல. இந்த அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. நமக்கு எது தேவையோ வந்து அதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு சத்தியமாக எது சூஸ் பண்ணுறதுனே தெரியல. பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கலர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் என்னன்னா டல்லாகிடுமோ, கிச்சன் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுமோன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். பட் அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனே வந்து சும்மா வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் யாராவது நீங்கள் மாடுலர் கிச்சன் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் வந்து அவங்க கிச்சன் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி அழகாக போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் நான் வந்து என்னோட கிச்சனில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில். ஸோ பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து எனக்கு பேண்ட்ரி யூனிட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு அழகாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ கிச்சன் வந்து ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சிருச்சுங்க. காலையில் வந்து 9:30 பக்கமாக வந்தாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து இன்னும் ஒரே நாள்லே போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லே பண்ண மாதிரியே தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 2 days 3 days எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ 2 பேர் தான் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அதை ஃபிட் பண்ணி அழகாக அதை வந்து கரெக்டாக அங்கங்கே வச்சு சூப்பராக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட கிச்சன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் டூர் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து எது எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் அலுமினியத்தில் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து செம்மையாக போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ சீரியஸாக இவங்க பண்ணதில் என்னால் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியலைங்க. அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிச்சன் போட்டதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த கிச்சன் டூர் போடுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.